எமையோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டும் என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்வோம். விசிகாவை அழிப்பதற்கும் கொஞ்ச நெஞ்சம் இருக்கின்ற காங்கிரஸை முற்றிலுமாக முடிப்பதற்கான வேலையை மு.க. ஸ்டாலின் கையில் எடுத்திருப்பதாக மு.க. ஸ்டாலின் மீது ஒரு பக்கம் காங்கிரசாரும் இன்னொரு பக்கம் விசிகாவினரும் கடுமையான கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உள்ள பட்டியல் சமூகத்தின் வாக்கை குறிவைத்து திமுக தலைவர் இந்த செயல்பாட்டை முன்னெடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு கரையேறாத கப்பலாகத்தான் இருக்கிறது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த காகித கப்பலையும் இனி காணாமல் செய்கின்ற வேலையை மு.க. ஸ்டாலின் கையில் எடுத்திருக்கிறார் என்று காங்கிரஸ்காரர்களே பேசத் தொடங்கி இருக்கிறார்கள். சமீபத்தில் மு.க. அழகிரியை திடீரென்று காங்கிரஸ் தலைமை மாற்றியது. ஆனால் இந்த மாற்றுவதற்கான வேலையை காங்கிரஸ் 6 மாதங்களுக்கு முன்பே முன்னெடுத்தது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த கட்சிக்குள் நடந்த சில உட்கட்சி பிரச்சனையால தலைவர் மாற்றம் என்பது தள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் 6 மாதங்களுக்கு முன்பே காங்கிரஸ் தலைமை முன்னெடுத்தது செல்வ பெருந்தகையைத்தான் தமிழக காங்கிரஸ் தலைவராக போட வேண்டும் என்று. ஆனால் அதற்கு மு.க. ஸ்டாலின் இடையூறு இருந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது அந்த நேரத்தில். ஆனால் 6 மாதங்கள் கழித்து இப்பொழுது மீண்டும் அதே செல்வ பெருந்தகையை காங்கிரஸ் கட்சியின் தமிழக தலைவராக்கி இருக்கிறது. அதுவும் எப்பொழுது? தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருக்கின்ற நிலையில் திடீரென்று கே.எஸ். அழகிரியை நீக்கிவிட்டு செல்வ பெருந்தகையை காங்கிரஸ் கட்சியின் தலைவராக்கி விட்டார்கள். இப்பொழுது செல்வ பெருந்தகைக்கு அந்த கட்சியின் உள்ளேயே கடும் எதிர்ப்புகள் கிளம்பி காங்கிரஸில் இருக்கின்ற முன்னாள் தலைவர்கள் எல்லாம் இப்பொழுது பாஜகவில் இணைவதற்காக அனைவரும் கச்சை கட்டி கொண்டு வரிசையில் நிற்கிறார்கள். வரவிருக்கின்ற 27, 28ஆம் தேதிகளில் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வரவிருப்பதாக தகவல். தமிழ்நாட்டில் பிஜேபியின் தலைவராக இருக்கின்ற அண்ணாமலை ஒரு பாத யாத்திரையை நடத்திட்டு இருக்கார். பாத யாத்திரையோட கடைசி நாள் முடிய போகுதான் 27, 28ல. அன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் அந்த யாத்திரையை முடித்து வைக்க போறாராம். அன்றைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் மீது அதிருப்தியில் இருக்கின்ற 4 தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி நரேந்திர மோடி அவர்களின் முன்னிலையிலேயே பிஜேபியில் இணைவதற்கு தயாராகி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதில் மிக முக்கியமானவர் விஜயதரணி, திருநாவுக்கரசு, ஜோதிமணி, அதே போன்று கே.எஸ். அழகிரி என்றும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்படி முன்னாள் தலைவராக இருந்து நீக்கப்பட்ட ஒரே காரணத்தினால அடுத்து உடனடியாக பிஜேபிக்கு தாவுகின்ற நிலைக்கு இவர்கள் எல்லாம் போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, காங்கிரஸ் இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் கரைந்து போய்விட்டது. காங்கிரஸை கொஞ்சம் கூட பிடித்து நிற்க வைப்பதற்கு நாதி இல்லாத நிலைக்கு காங்கிரஸ் கட்சி போயிடுச்சு. இந்தியாவை குறைந்தது 50 ஆண்டுகளுக்கும் மேல் ஆட்சி செய்த ஒரு இயக்கம் காங்கிரஸ். ஆனா இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை காப்பாற்றுவதற்கு கூட நாதி இல்லாத நிலைக்கு காங்கிரஸ் கரைஞ்சி போயிடுச்சு. சரி, காங்கிரஸ் கரைஞ்சா என்ன? இந்தியாவில் எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது, நாட்டாளட்டும். நரேந்திர மோடி தான் இப்போ 10 வருஷம் ஆட்சி ஆண்டுட்டாரு. அடுத்து இன்னொரு 5 வருஷம் அவரே ஆளட்டும். அதற்கு பின்பு அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகள் இந்த இந்தியாவை ஆளட்டுமே, உங்களுக்கு என்ன அப்படின்னு கேள்வி எழுப்பலாம். கண்டிப்பா அப்படி ஒரு கேள்வியை யாராவது முன்வைத்தால் தப்பே இல்லை. ஆனா ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அந்த இயக்கத்தை கேள்வி கேட்பதற்கு தகுதியுடைய ஒருவர் முன்பு இருக்க வேண்டும். ஒரு ஆளும் கட்சி அதற்கு எதிராக ஒரு எதிர்கட்சி வலுவாக இருந்தால் மட்டும்தான் அந்த இயக்கம் செயல்படும். ஆளும் கட்சியே ஒழுங்காக செயல்படும். ஆனா 2-5 ஆண்டுகளாகவும் மத்தியில எதிர்கட்சி வலுவாக இல்லை. எதிர்கட்சி வலுவாக இல்லாத காரணத்தினாலதான் மோடியோட அரசு எத்தனையோ மக்கள் விரோத சட்டங்களை மக்களவையிலையும் மாநிலங்களவையிலையும் அவர்களால் நிறைவேற்ற முடியுது. மக்கள் விரோத சட்டங்களை எல்லாம் சட்டமாக்கி விட்டு அதன் பிறகு அந்த சட்டத்திற்கு எதிராக மக்கள் வீதியில் இறங்கி போராடி அந்த சட்டத்திற்கு நீதிமன்றம் தடை போட்ட பிறகு அந்த சட்டத்தை திரும்ப பெறுகிறது மத்திய அரசு. இப்படி பல சட்டங்கள், உதாரணத்திற்கு வேளாண் சட்டம். இப்படித்தான் இந்திய தேசத்தின் அரசியல் இன்று நடந்து கொண்டிருக்கிறது.
அது பிஜேபி, அடுத்து பிஜேபியே ஆட்சிக்கு வரலாம், அடுத்தும் பிஜேபியே ஆட்சிக்கு வரலாம், இல்லை அடுத்தும் கூட பிஜேபியே ஆட்சிக்கு வரலாம் என்று வைத்துக் கொள்ளுவோம். ஆனா இவர்களே மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தாலும் இவர்களை நேர்மையாகவும் மக்களுக்காக செயல்படவும் தூண்டுவது எதிர்க்கட்சி. எதிர்க்கட்சி வலுவாக இருந்தால்தான் கேள்வி எழுப்ப முடியும். ஆனால் இந்திய அளவில் ஒரு வலுவான எதிர்க்கட்சி இல்லவே இல்லை. ஏற்கனவே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மக்களவையில காங்கிரசுக்கு 60 இடங்களுக்கும் உள்ளாகத்தான் கிடைத்தது. வரவிருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் இதைவிட ஒரு மோசமான நிலை ஏற்படும் என்று பத்திரிகையாளர்கள் பகிரங்கமாக அறிவிக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் செயல்பாடு, காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலம், காங்கிரஸ் கட்சியின் வளர்ச்சி, இன்று காங்கிரஸ் கட்சியின் தலைமை எல்லாமே அந்த நிலையில்தான் இருக்கிறது என்று தெளிவாக தெரிகிறது. இப்படி தொடர்ந்து அந்த இயக்கத்தில் இருக்கிற இயக்கத்தால் தொண்டர்களாக வளர்ந்து தலைவரானவர்களே அந்த இயக்கத்தை விட்டு வெளியேறி இத்தனை நாட்களாக காங்கிரசுக்கு யார் எதிரி என்று சொல்லிக் கொண்டிருந்தார்களோ அவங்க கிட்டேயே போய் அங்க ஐக்கியமா வராங்க. அப்ப இவர்களிடம் கொள்கை இருக்குமா, இவர்களிடம் லட்சியங்கள் இருக்குமா, இவர்களிடம் கோட்பாடு இருக்குமா, இவர்களிடம் ஏதோ ஒரு தொலைநோக்கு திட்டம் இருக்குமா? எதுவுமே இருக்காது. இவர்களிடம் இருப்பதெல்லாம் பதவி ஒன்றுதான். பதவி வேண்டும், அதற்காக காங்கிரஸ்ல இருந்தா அது கேள்விக்குறியாகி போச்சு. இனி ஆளும் கட்சி பாஜகனா அங்க போனாதான் வேலைக்கு ஆகும் சொல்லிட்டு அவங்கவுங்க பதவியை நாடி ஓடிக்கிட்டு இருக்காங்களே தவிர யாரும் காங்கிரஸ் பற்றி கவலைப்படவில்லை, பிஜேபி பற்றியும் கவலைப்படவில்லை, மற்ற இதர கட்சிகளை பற்றியும் யாரும் கவலைப்படவில்லை. அவர்களுடைய கவலையெல்லாம் நாம் எங்கு சென்றால் பதவி கிடைக்கும் என்றுதான் அவர்கள் எண்ணுகிறார்கள். அதற்காகத்தான் காங்கிரஸை விட்டு விலகி பிஜேபியே நேரடியாக போய் சேர்றாங்க. ஏன்னா பிஜேபி தான் இன்னைக்கு ஓடுகின்ற குதிரை. அதன் மீது பந்தயத்தை கட்டினால் வெற்றி பெற்று விடலாம் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது. இதுதான் உண்மை. அந்த இயக்கம் மக்களுக்காக செயல்படுகிறதா அல்லது மக்களுக்கு எதிராக செயல்படுகிறதா, அந்த இயக்கம் சமூக நீதியை காக்கிறதா, சமூக நீதிக்கு எதிராக செயல்படுகிறதா, அல்லது சமூக நீதி முற்றிலுமாக குழி தோண்டி புதைக்கிறதா என்பதை கூட இவர்கள் யோசிப்பதற்கு கூட இவர்களுக்கு நேரம் கிடையாது. ஏன்னா இவருடைய இலக்குகள் எல்லாம் அடுத்து சட்டமன்றமா, நாடாளுமன்றமா, இதுல பதவி கிடைக்குமா இல்லை அதுல பதவி கிடைக்கும், இப்படி பதவி பேராசை பிடித்து அலைகிறவர்களைத்தான் நாம் பார்க்க முடிகிறது. சமீபத்தில் பிரசாந்த் கிஷோர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாட்டில் பிஜேபி வந்துட்டு நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலக்க வாக்கை தொடும் அப்படின்றார். அப்படின்னா 10 விழுக்காட்டுக்கும் மேலே தமிழ்நாட்டில் வாக்கை பெறும் பிஜேபி அப்படின்னு சொல்றார். தனியாகவே, கூட்டணியோடு இல்லை, தனியாகவே பிஜேபி தமிழ்நாட்டில் இரட்டை இலக்க வாக்கை பெறும். அது மட்டும் இல்லாமல் பிஜேபி தமிழ்நாட்டில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் சொல்றார். அந்த அளவிற்கு காங்கிரஸ் மீது இருக்கின்ற எதிர்ப்பால இந்தியா முழுவதுமே கொள்கைகளும் கோட்பாடுகளும் மக்களுக்கான தொலைநோக்கு பார்வையும் இல்லாத ஒரு இயக்கம் எல்லா மாநிலங்களிலும் கால் ஊன்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எதிர்க்கட்சி வலுவாக இல்லை என்பது தெளிவாக தெரிகிறது. வரவிருக்கின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்பது முற்றிலுமாக கரைந்து போய்விடும் என்றே தெரிகிறது. வரவிருக்கின்ற 27, 28 தேதிகளில் காங்கிரஸ் கட்சியிலிருந்து எவ்வளவு பேர் பிஜேபியில் போய் சேர போறாங்க என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.